அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சஹர் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. 3:15க்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து வச்சு விட்ருவேன் எப்பயுமே. ஏன்னா அந்த டைமில் வந்து சாப்பாடு வந்து சூடாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வச்சுட்ருக்கிறேன் இப்போ சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து நைட்டே வந்து வச்சு வச்சுடுவேங்க. ஏன்னா திடீர்னு நல்லா தூக்கத்தில் பட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது, சாப்பாடு கூட அப்போ அந்த டைமில் வந்து 2 விசில் விட்டணும், சாப்பாடு ரெடி ஆயிடும். குழம்பெல்லாம் அந்த டைமில் செஞ்சுட்ருக்க முடியாது இல்லையா, அதுக்காக நைட்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். அந்த சிக்கன் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா பசங்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க. கொஞ்சம் ஏதாவது வாங்கி சொடுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வச்சுருந்து நான் கிரேவி வந்து சூப்பராக வச்சுருந்தேன். நான் அதையுமே சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு எனக்கு எப்போயுமே நைட் ஆனாலும் சரி பகலாலும் எப்போவுமே ப்ரஷ் பண்ணால் எனக்கு தண்ணி குடிக்கணும் ஒரு டம்ளர். அது குடிச்சா தான் பார்த்திங்கன்னா மைண்டே வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சமாக சாம்பாருமே வச்சுருந்தேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வேணான்ட்டாங்க. அதனால் சாம்பார் நைட்டே வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் முருங்கைக்காய் மட்டும் உடஞ்சி போச்சு, அதனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சாம்பார் சூடு பண்ணியாச்சு. பால் வந்து டீ வைக்கிறதுக்காக அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தேங்க சப்பாத்திக்கு. சல்மானுக்கு வந்து சிக்கன் கிரேவி கூட சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தான். சரி அவனுக்கு மட்டும் போட்டால் எப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சமாக வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் அப்படிங்கிறக்காக ஆளுக்கு ஒரு சப்பாத்தியும் போட்டேன். எப்போயுமே மக்கர் பண்ணாத குக்கர் பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து மக்கர் பண்ணிடுச்சு. ஏன்னா விசிலே வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குற சாப்பாடு வேகவே இல்லை. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு விசில் விட்டு எடுத்தேன். அப்போ தான் சாப்பாடே வந்துச்சு. அந்த கேப்பில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சூடு பண்ண வேண்டியதெல்லாம் சூடு பண்ணி எடுத்தாச்சு. சப்பாத்தியுமே போட்டு எடுத்துகிட்டு இப்போ தாங்க மெயினான டாஸ்க்கு. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆச்சு. இப்போ போய் பசங்களை எழுப்பி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு போனவே பார்த்திங்கன்னா சல்மான் எழுப்பி விட்டுட்டேன். சல்மான் ஷாஹிதி எந்திரிங்க, சஹருக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னதுமே எந்திரிச்சிருவானுங்க. அப்படியே எந்திரிக்கலைன்னா சரி நீங்கள் 2 பேரும் எந்திரிக்காதீங்க, நோன்பு வைக்க வேணாம், நாங்கள் மட்டும் நோன்பு வச்சுக்கிறோன்னு சொன்னோன்னா போதும், அறக்க பறக்க அப்படியே தூக்கத்தில் எந்திரிச்சு வந்துடுவானுங்க. சல்மானப்பா கூட பரவாயில்ல, அப்படியே எந்திரிச்சு வந்து உட்காந்துக்குவான். அந்த ஷாஹிதப்பா இருக்கான் பாருங்களேன், எந்திரிச்சு வந்து சோஃபாவில் உட்காந்து தூங்குவோம் பாருங்க. ஆனால் அந்த மாதிரி தூங்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் தூக்கத்தில் சஹருக்கு எந்திரிச்சு வந்து உட்காந்து தூங்கிக்கிட்டே சாப்பிட்றது அப்படியே உட்காந்துருப்போம். பார்க்குறக்க பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. அதையவே பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுமே முடிச்சுட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டீயுமே வந்து போட்டு குடிச்சாச்சுங்க. அன்றைக்கான சஹர் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து வச்சாச்சு. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.